அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி பார்க்கக்கூடியது கால்களுக்கான தளர்வு பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. கடந்த பகுதியில் நம்ம பார்த்தது ஒரு பேக் பெண்டும் ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பார்த்தோம். இப்போ இந்த பகுதியில் ட்விஸ்டிங்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் மேல் நோக்கி வைக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்டாசனா, அதே மாதிரி ஒரு காலை மடக்கி வைக்க போகிறோம். வஜ்ராசனா காலில் வைக்கிற மாதிரி கால் இந்த மாதிரி மடக்கி வைக்கணும். இந்த மாதிரி கால் மடக்கி வச்சு பண்ணும் போது இந்த இடமும் சரி இந்த முட்டி பகுதியுமே சரி கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். அந்த ஸ்ட்ரெச் ஆகுறதுனால வலிக்கும். அதனால இது செஞ்சு முடிச்சுட்டு உடனே காலை தளர்த்திக்கணும். தளர்த்திட்டான்னு நமக்கு சுலபமாக இருக்கும். அடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த வலி அப்படியே நிற்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நம்ம ட்விஸ்டிங் பண்ண போகிறோம். ஒரு கால் மடக்கி வச்சுடுறோம். ஒரு கையை இன்னொரு காலை நீட்டி வச்சு இந்த டோஸை நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இதில் இப்போ இடது கையை வச்சு வலது காலோட பெருவரலை இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். சப்போஸ் இங்கே பிடிக்க வரலைன்னா நம்ம இங்கே கூட பிடிச்சிக்கலாம். எங்கே பிடிக்க வருதோ இங்கே பிடிச்சாலும் சரி, இல்லை இங்கே பிடிச்சாலும் சரி. நமக்கு ட்விஸ்டிங் தான் நமக்கு நடக்க போகுது. நான் இப்போ அப்படியே இந்த பெருவரலை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு நல்லா முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு இப்படி நோக்கி இப்படி கொண்டு வந்துட்டு கையை கொண்டு இப்படி வைக்கணும். முடிஞ்சா இந்த காலை இப்படி ஹீல்ஸ் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கே வருதோ அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். இப்போ கை அளவுக்கு தான் வருதுன்னா பரவாயில்ல. இல்லை தொடைப்பகுதியில் தொட முடியுதுனாலும் ஓகே. இல்லை ஹீல்ஸை டச் பண்ணாலும் ஓகே. நம்மளுக்கு எந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணும் போது நம்ம மார்பகுதி நல்லாவே விரிச்சிட்டு தோள்பட்டி நல்லா திருப்பினோம்னா நம்மளுக்கு பிடிக்க வந்துடும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வலது காலை பண்ண போகிறோம். வலது காலை மடக்கி வச்சுட்டு இடது காலை நீட்டி வைக்கிறோம். வலது கையை வச்சு பெருவரலை பிடிச்சி முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு கொண்டு அதோட வலது காலோட குதி காலை பிடிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஆசனம்லாம் பண்ணும் போதோ ஆசனாவோ இல்லை ஸ்ட்ரெச் நம்ம கூட வச்சுக்கலாம். பண்ணும் போது நம்ம கால்களுக்குமே ரொம்பவே நல்லா தளர்வு அடைஞ்சிடும். அதே மாதிரி நம்மளோட அப்பர் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த மேல் பகுதியிலுமே ட்விஸ்டிங் நடக்கிறதுல நல்லாவே வந்துடும். ஸோ இதனால நிறைய பலன்கள் இருக்கு. இப்போ அடுத்த பயிற்சி அடுத்த வேறுபாடு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி இடது காலை மடக்கி வச்சுட்டு வலது காலை இப்படி மடக்கிட்டு நம்மளோட இந்த உள்ளங்காலை இப்படி சோல் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி பிடிக்கலாம். இப்படி கைகள் கோர்த்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நேராக ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். பண்ணும் போது இந்த முட்டி மடங்காமல் பார்க்கணும். உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வருதோ அந்த ஹைட்டு வரைக்கும் பண்ணலாம். இப்படி வைக்கலாம். அப்படி இல்லை பெருவரலை பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம். இல்லை இந்த சோல் பிடிக்கலாம். இல்லைன்னா இந்த ஆங்கிள் பிடிக்கலாம். எப்படி வேணாலும் பிடிச்சிக்கோங்க கை பொசிஷன். ஆனால் நமக்கு தேவை இந்த கால் பகுதியில் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், இந்த காஃப் மசில்ஸ், இது ரெண்டுமே நமக்கு ஸ்ட்ரெச் ஆகணும். நல்லா இப்படி கொண்டு வரும். இல்லை சில வினாடிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இன்னும் நான் எனக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிட்ட கொண்டு நம்மளோட முகத்துக்கிட்ட நம்ம வைக்கலாம். எல்போவை மடக்கிட்டு. ஆனால் முட்டி மடங்காமல் கொண்டு வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த வலது காலில் பண்ணிடலாம். காலை மடக்கி வச்சுட்டு உங்களுக்கு எங்கே பிடிக்க வருதோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இதுலேயே இவ்வளோதான் நமக்கு முகத்துக்கிட்ட கொண்டு போக முடியலனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் நல்லா செஞ்சவங்களுக்காக நான் சொல்ல நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி செய்யலாங்கிறதுக்காக சொன்னேன்.
பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இது வரைக்குமே செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல கிட்ட கொண்டு வந்து இப்படி வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி கால் மேல் நோக்கி தூக்கி பண்ணும்போது கால்களுக்கு நல்லாவே வந்து இழுத்தன்மை ஏற்படும், நல்லா தளர்வடைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கால்களுக்கு நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இதனால வந்து நிறைய பலன்கள் இருக்கு. இந்த பயிற்சியில செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.